இது வெறும் 1000 கோடி 2000 கோடி பிரச்சனை கிடையாதுங்க. 16 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா அரசு கிட்ட இருந்து காணாம போயிருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக கழிக்கப்பட்டிருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான பினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த 16 லட்சம் கோடி ரூபாய ஒட்டுமொத்தமா கழிச்சிருக்காங்க. இது குறித்தான ஆதாரத்தை முன்னாள் IAS அதிகாரி இப்ப ராஜ்யசபாவினுடைய மெம்பரா இருக்கக்கூடிய ஜவஹர் ஓப்பனா வெளியே ஆதாரத்தை போட்டுட்டார். உயர் பத்திரிகையில் இது குறித்து டீட்டெயிலான கட்டுரையும் எழுதிட்டார். ஆனா இதுவரைக்கும் நிர்மலா சீதாராமன் வாயே திறக்கல. மோடியோ அமித்ஷாவோ வீரவசனம் பேசுவாங்கல்ல, அவங்க யாருமே இந்த 16 லட்சம் கோடி யாருக்கு கொடுத்தன்னு வாயே திறக்கல. உண்மையிலேயே இந்த 16 லட்சம் கோடி ரூபாய் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இது எப்படி இந்திய பொருளாதாரத்தையே மிக மோசமான நிலைக்கு கொண்டு போகுது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அதானிங்கிற ஒரு தனிநபருக்கு மட்டும் 10 நிறுவனத்தை மோடி அரசாங்கம் வாங்கி கொடுத்திருக்கு. அந்த நிறுவனம் வாங்கி வச்சிருந்த பல்லாயிரம் கோடி கடன் ஒட்டுமொத்தமாக அதானிக்காக